வணக்கம். திருமந்திர அற்புத தொடரை பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அதில் 37வது பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த பாடலில் இறைவனை தன்னுள் பேரொளி பிளம்பாக கண்ட அனுபவத்தை அவர் சொல்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி பன்னெடுங்காலம் தவத்தில் இருந்திருக்கிறார். எத்தனை காலம் இருந்தேன் என்று எனக்கே தெரியாது என்று அவரே சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த பேரொளி பிளம்பாக இறைவனை தரிசித்த தருணத்தை நமக்கு சொல்கிறார். நாமும் எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருந்தால் அந்த பேரொளி பிளம்பாக இறைவனை நம் உடலுக்குள் தரிசிக்கலாம். அந்த தரிசித்த அந்த நிமிடமே நம்மளுடைய பழைய சஞ்சித கர்ம வினைகள், நிகழ்கால பிராரத்த வினைகள் எல்லாமே இற்று போய்விடும். எதிர்கால வினை என்ற ஆகாமியம் இல்லாமல் போய்விடும். நாம் இறைவனை சேர முடியும். அதற்காக சொல்றாருங்க இந்த பாட்டு. அவர் இறைவனை கண்ட அந்த தருணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றார். 37வது பாடல். நானும் நின்றே தூவன் நாள்தோறும் நந்தியை, நானும் நின்றே தூவன் நாள்தோறும் நந்தியை, தானும் நின்றான் தளல் தானொக்க மேனியன், தானும் நின்றான் தளல் தானொக்க மேனியன், வானில் நின்றார் மதிபோல் உடல் உள் உவந்து, வானில் நின்றார் மதிபோல் உடல் உள் உவந்து, ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை, நான் திருவாவடுதுறையில் உள்ள அந்த சிவாலயத்தின் போதி மரத்தின் கீழ் தவத்தில் அமர்ந்து என்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி நாள்தோறும் நெஞ்சார மனதார சிவநாமத்தை சொல்லி சிவனை போற்றிக் கொண்டு இருந்தேன். நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை, நாள்தோறும் நந்தியை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க. சேர்ந்திருந்தேன் சிவ மங்கைத்தன் பங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன்துறை, சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நீழலில், சேர்ந்திருந்தேன் சிவ நாமங்கள் ஓதியே. இன்னொரு பாட்டுல இது சொல்றார். சேர்ந்திருந்தேன் சிவ மங்கைத்தன் பங்கனை, சிவமங்கை என்ற உமா தேவி தன் இடப்பாகத்தை கொடுத்து அருகிலேயே வைத்துக் கொண்டிருந்த இறைவனை நான் என் ஜீவனை அவனுடைய அந்த சிவனோடு பொருத்தி சேர்ந்திருந்தேன். எங்க சேர்ந்திருந்தேன்? சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன்துறை, அந்த திருவாவடுதுறையில சேர்ந்திருந்தேன். சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நீழலில், அங்க இருந்த போதி மரத்தின் கீழே நான் தவத்தில் உட்கார்ந்து என்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சிவனை நெஞ்சார போற்றி புகழ்ந்து சேர்ந்திருந்தேன். சிவ நாமங்கள் ஓதி சேர்ந்திருந்தேன். அப்படி எவ்வளவு காலம் இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி. எவ்வளவு காலம் இருந்தேன் எனக்கே தெரியாது. இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி. இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே, எனக்கு ராவு எது பகல் எதுன்னே தெரியல. அப்படி இருந்தேன். எத்தனையோ வருஷங்கள் இருந்தேன். எத்தனை வருஷம் இருந்தேன்னு எனக்கே தெரியல. இரவு எது பகல் என்று எனக்கு எதுவுமே தெரியல. ஏனென்றால் நான் என் ஜீவனை சிவனோடு பொருத்தி இருந்தேன் இமையவர் தொழுது ஏத்தும் பதத்தே. தேவர்கள்லாம் எந்த நாமத்தை சொல்லி சரணடைந்து கொண்டிருந்தார்களோ அந்த நாமத்தை சொல்லி இருந்தேன் என் நந்தி இணையடிக்கீழே. அந்த நந்தீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஆதிசிவனின் இணையடியில் என்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சரணடைந்திருந்தேன். அப்படி சொல்றார். எத்தனை காலம் இருந்தேன்னே தெரியல. நாள்தோறும் நந்தியை போற்றிக் கொண்டிருந்தேன்.
நாள்தோறும் நந்தியை போற்றிக் கொண்டிருந்தேன். அவன் எப்படி இருந்தான்? தானும் நின்றான் தளல் தாழ்வொக்க மேனியன். அவன் எப்படி இருந்தான்? நெருப்பு எப்படி தக தக தகான்னு எரியுமோ அதே போல அவனுடைய மேனி இருந்தது. நெருப்பு எப்படி இருந்ததோ அதை போல அவனுடைய மேனி தகதக என்று ஜொலித்துக் கொண்டிருந்தது. தானும் நின்றான் தளல் ஒக்க மேனியன். அதை அவர் கண்டிருந்திருக்கிறார், கண்டுவிட்டார். நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை. எத்தனை காலமே தவத்தில் இருந்தேன் அவருக்கே தெரியாது. இரவு எது பகல் எது என்று அவருக்கே தெரியாது. சிவன் நாமங்களை ஓதி அந்த சிவன் திருவாவடுதுறையில் உள்ள அந்த போதி மரத்தின் கீழ் அரச மரத்தின் கீழ் தவன் இருந்தார். தினந்தோறும் ஓதிக்கொண்டிருந்தார். அப்படி ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தானும் நின்றான் தளல் ஒக்க மேனியன் அவருக்கு அவருடைய உடம்பினுள் பேரொளி பிளம்பாக காட்சி கொடுத்திருக்கிறார். தானும் நின்றான் தாழ்வொக்க மேனியன். அவர் எங்க கண்டாரு அந்த தாழ்வொக்க மேனியனை? தானும் நின்றான் தாழ்வொக்க மேனியன். அந்த பேரொளி பிளம்பான இறைவனை எங்கு கண்டார்? எங்கு கண்டார்? வானில் நின்றார் மதிவோல் உடல் உள் உவந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறு கண்டார். வானில் நின்றார் மதிவோல் உடல் உள் உவந்து வானத்தில் நிலவு தோன்றினால் உடனே இருள் மறைந்து விடுவதைப் போல என்னுடைய உடம்பினுள் நான் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதை கேட்டு 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 பேருவை அடைந்து என்னுடைய உடலில் பேரின்பம் புகுமாறு வந்து புகுந்து என்னுடைய உடம்பை உயிர்ப்பித்து என்னுடைய உடம்பினில் தளல் ஒக்க மேனியனாக பேரொளி பிளம்பாக ஜொலித்திருந்தான். அதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றார். பாருங்கள், இறைவனை கண்ட அனுபவத்தை சொல்றார். நாமும் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இறைவன் நமக்கு பேரொளி பிளம்பாக நம் உடலில் வந்து அமர்ந்து கொண்டு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கரைந்து போக செய்து நம்மளுடைய வினை தொகுப்பை எல்லாம் இற்றுப்போக செய்துவிட்டு நமக்கு ஞான குருவாக வந்து நம்மை அவனுக்குள் சேர்த்து கொள்வான். அதற்காக இந்த பாடல். நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை. தானும் நின்றான் தளல் ஒக்க மேனியன். வானில் நின்றார் மதிவோல் உடல் உள் உவந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. எப்ப வந்து உடம்புக்குள் அவன் பேரொளி புலம்பாக நமக்கு புகுந்து காட்சி தருகிறானோ அப்பொழுதே உடம்பு உயிர்க்கின்றது, உடம்பு உவகை அடைகின்றது, உடம்பு சிலிர்க்கின்றது. அந்த பேரொளி பிளம்பான இறைவனை தளல் ஒக்க மேனியனை உடலுக்குள் நாம் தரிசிக்கும் பொழுது வினைப்பெண்கள் எல்லாம் அற்றுப்போய் விடுகின்றன. சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் அனைத்தும் இற்றுப்போய் தூர ஓடி விடுகின்றன. நாமும் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்போம். மனிதனும் தெய்வமாகலாம். திருமூலர் அப்படி ஆகியிருக்கிறார். நம்மளையும் ஆகுமாறு சொல்கிறார். அதான் இந்த பாடல். நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை. தானும் நின்றான் தளல் ஒக்க மேனியன். வானில் நின்றார் மதிபோல் உடல் உள் உவந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. அவர் எத்தனையோ ஆண்டு காலம், கணக்கில்லாத ஆண்டு காலம் திருவாவடுதுறையில் உள்ள அந்த போதிமரம் என்ற அரச மரத்தின் கீழ் தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி தவத்தில் இருந்த ஒரு காலையில் அவன் தளல் ஒக்க மேனியனாக பேரொளி பிளம்பு உடையவனாக அவருடைய உடம்பில் வந்து மகிழ்ச்சியுடன் தளல் ஒக்க மேனியனாக பேரொளி பிளம்பாக ஆட்சி செய்தான். அவர் இறைமகனாக ஆனார். அந்த அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். நாமும் நமசிவய 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 என்று சொல்லிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டு பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டு இருந்தால் நாமும் சிவமாக மாறலாம். அதான் இந்த அற்புதமான பாடல். திருமூலர் சிவனை தரிசித்த அந்த தருணம் இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை. தானும் நின்றான் தளல் ஒக்க மேனியன். வானில் நின்றார் மதிபோல் உடல் உள் உவந்து
ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. அற்புதமான இந்த பாடலை அனுபவியுங்கள். மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்க விரைவில் வருகிறேன். அதுவரை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வான்முயில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.